ஹாய் மக்களே, வெண்டைக்காய் குழம்பு வெறும் ஆச்சி குழம்புத்தூள் மட்டும் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 50 கிராம் ஆச்சி குழம்புத்தூள், இதில் பாதி சேர்த்தா போதுங்க. இது 20 ரூபா பாக்கெட் தான், இதில் பாதி சேர்த்திங்கன்னா போதும். இதை வச்சு ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறத பார்க்கலாம். வதக்கி மட்டும்தாங்க வச்சுருக்கேன், ரொம்பலாம் இல்லை. இங்கே வருங்க, வெண்டைக்காய் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கேட்டு திறக்கிறப்ப கேட்டு வரைக்கும் வாசம் வரும், செம்மையாக இருக்கும். வாங்க பார்க்கலாம் எப்படி குழம்பு செய்கிறன்றதை இன்றைக்கி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும். இன்றைக்கி எப்படி இந்த குழம்பு செய்கிறன்றதை பார்த்துடலாம். ஹாய் மக்களே, ஆச்சி குழம்புத்தூள் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன், வேறு எந்த மசாலாத்தூளும் எடுக்கல. பாருங்கள், அரை மூடி, அது கூட சின்ன முடி தான், அரை மூடி தேங்காய், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு சின்ன சைஸ் தக்காளி. உங்கள்கிட்ட பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன வெங்காயம், 1/4 கிலோ வெண்டைக்காய், இவ்வளோ தாங்க நான் எடுத்துருக்க பொருள். இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம சமையல் பண்ண போகிறோம். வாங்க குழம்பு எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாம். இப்போ வெண்டைக்காயை வெட்டி வச்சுக்கிட்டேன், ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த பக்கம் சாப்பாடு வேகுது, இந்த 2 நிமிஷத்தில் சாப்பாடு வெந்துடும். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டேன். அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். எண்ணெய் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ பாத்திரம் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன், தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்தாலும் பரவாயில்லைங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து வெந்தயம் கடுகு சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை நான் இப்போ சேர்க்கலைங்க. இப்போ வந்து காயை சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த காயை நல்லா வதக்கிக்கங்க. இந்த காயை உடையாமல் வதக்கணுங்க, ரொம்ப பக்குவமாக தான் வதக்கணும். காய் உடஞ்சின்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ரொம்ப பக்குவமாக வதக்கிக்கங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா உப்பு போட்டு கூட வதக்கலாம். உப்பு போட்டு வதக்கிறப்ப எந்த காயாக இருந்தாலும் சீக்கிரம் வதங்கிடும். நீங்கள் உப்பு போட்டு வதக்குறதா வதக்குங்க. ஆனால் உப்பு போட்டு வதக்கிறப்ப அடியில் அடி பிடிக்கும். அதை நீங்கள் பார்த்து கவனமாக உங்களுக்கு வதக்க முடியும் அப்படின்னா உப்பு போட்டு வதக்கங்க. நான் வந்து உப்பு போடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு ரொம்ப நேரம் வதக்கிவேன். உங்களுக்கு என்ன விருப்பமோ அப்படி செய்யுங்க. காயை வந்து உங்களோட எந்த விருப்பமோ அந்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் இந்தளவுக்கு தாங்க என்னோடய விருப்பம், அதனால் அந்தளவுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன். உங்களோட விருப்பத்திற்கு ஏற்ப நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதை வதக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சாப்பாடு வந்துருச்சுங்க, வடிக்க போகிறேன். இந்தளவுக்கு வதங்கின பின்னாடி பார்த்தீங்களா எந்தளவுக்கு வதங்கியிருக்குன்னு. நான் சிம்மில் வச்சு தாங்க வதக்கியிருக்கேன். இந்தளவுக்கு வதங்கின பின்னாடி இது பாருங்கள், கைப்பக்குவம் இந்தளவுக்கு தாங்க வதக்கணும். கைப்பக்குவம்னு எதை சொல்கிறேன் அப்படின்னா, காய் உடையாமல் இருக்குது பாருங்கள். உடையாமல் கிண்டுறதுல தான் இருக்குது. கொஞ்சம் கூட காய் உடையாமல் கிண்டிக்கணும். இந்தளவுக்கு வதங்கினா போதும். இதுக்கு மேலே நம்ம வெட்டி வச்ச சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் போடக்கூடாதுங்க, சின்ன வெங்காயம் தான் போடணும். இதையும் வதங்குற வரைக்கும் நல்லா கிண்டிக்கலாம். எப்போ கிண்டினாலும் சரி காய் உடையாமல் கிண்டுங்க. இந்த ஸ்டேஜில் தாங்க கருவேப்பிலையை சேர்த்துக்கணும். ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை நல்லா தண்ணியில் அலசிட்டு இப்படி சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். நான் ஏன் இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை சேர்க்குறேன் அப்படின்னா, முதவே நம்ம தாளிக்கிறப்பவே கருவேப்பிலை சேர்த்துட்டோம் அப்படின்னம்னா கருவேப்பிலை 1 3 உடஞ்சிரும். நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் கிடைக்காது, டக்குன்னு எடுத்தும் போட முடியாது. சாப்பிட பிடிக்காதவங்க எடுத்து போட்டுருவாங்க. அதை சடார்னா எடுத்து போட முடியாது. ஏன்னா கருகி 4 3 உடையிறப்ப எப்படி எடுத்து போடுறது? அதனால் பிள்ளைங்களும் சங்கடப்படுவாங்க சாப்பிட, குழந்தைங்க வீட்டில். அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலையை சேர்த்துட்டோம்னா கருவேப்பிலை முழுசாக கிடைக்கும். விருப்பமானால் சாப்பிடலாம், இல்லையா எடுத்து தூக்கி போட்டுடலாம். அதுக்கு தாங்க நம்ம இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை சேர்க்குறோம். உங்களுக்கு விருப்பம்னா இந்த ஸ்டேஜ்லேயே மசாலா சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிடலான் இருக்கேன். நம்மளுடைய விருப்பம் தான் இது. இந்த ஸ்டேஜில் சேர்க்குறதாலும் சேர்த்துக்கலாம், இல்லை கொஞ்சம் நேரம் இன்னும் நல்லா வதக்கிட்டு வெங்காயம் இன்னும் கொஞ்சம் வதங்காமல் இருக்குன்னு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அப்புறம் மசாலா சேர்க்குறதாலும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ் வதங்கினா போதுங்க. நான் இந்த ஸ்டேஜில் தான் மசாலா சேர்த்துக்க போகிறேன். இப்படி எந்தளவுக்கு வதங்கிருக்கு பார்த்தீங்களா? இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளி தேங்காய் அரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த தான் ஊற்றிருக்கேன். அரைச்சதை காட்டலை, ஆனால் தேங்காய் தக்காளி அளவு உங்கள்கிட்ட காட்டினேன். இதை தான் ஊற்றிருக்கேன். இதை சும்மா ஒரு 2 நிமிஷம் மட்டும் கிண்டிக்கலாம். அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். அது ஒரு 2 நிமிஷம் கிண்டிக்கலாம். இப்போ கரண்டியில் ஒட்டியிருக்க சாந்து, உள்ளே இருக்க சாந்து உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? இந்தளவுக்கு வதக்கணுங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இந்தளவுக்கு வதக்கணும். இப்போ வந்து நான் 50 கிராம் ஆச்சி குழம்புத்தூள் இருக்குது பார்த்தீங்களா, 50 கிராம் இது ஆச்சி குழம்புத்தூள். இது 20 ரூபா பாக்கெட்டு.
இதில் பாதி மட்டும் சேர்த்துக்கிறேன், ரொம்பலாம் தேவையில்லை, பாதி மட்டும் சேர்த்துக்கிறேன். போதுங்க, மிச்சத்தை வச்சிடலாம். இப்போ இதே ஒரு நிமிஷம் கிண்டுனா போதும். தக்காளி தேங்காய் வந்து பச்சையாக அரைச்சனால 2 நிமிஷம் கிண்டணும் இல்லையா, இதை ஒரு நிமிஷம் கிண்டுனா போதும். இதோட பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். இப்படி நல்லா கலந்து விட்ட பின்னாடி மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுவும் கொஞ்சம் பச்சை வடை அடிக்கணும் இல்லையா, இதை சும்மா ஒரு 5 செகண்ட் கிண்டி விட்டோம்னா போதும். இப்போ இதை அப்படியே இறக்கி உப்பு போட்டுன வேணா, உப்பு போடலை பார்த்தீங்களா, இதை அப்படியே இறக்கி உப்பு மட்டும் சேர்த்து அப்படியே இறக்கி சாப்பாட்டுக்கு இது சப்பாத்திக்கு பூரிக்கு தொட்டுக்கலாம். பூரியை விட சப்பாத்திக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், இட்லி தோசைக்கும் செம்மையாக இருக்கும். நம்ம வந்து குழம்பா தான் வைக்க போகிறோம், அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதோட உப்பு சேர்த்துக்கலாங்க, அளவான உப்பு சேர்த்துக்கலாம். இன்னும் நம்ம உப்பு சேர்க்கலை, எந்த பொடியுமே படலை பார்த்தீங்களா, அந்த ஒரு பொடி தான் போட்டேன். இப்போ இந்த குழம்பை மூடி வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன், நல்லா கொதியட்டும். நான் வேறு எந்த மசாலா தூளும் சேர்க்கலாங்க, அந்த ஆச்சி குழம்பு தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதி வரட்டும். இப்போ நம்ம குழம்பு வச்சு 10 நிமிஷம் ஆகுது. ஆகா, சூப்பராக கொதிச்சிருச்சுங்க. அவ்வளோதாங்க, ஃபைனல் டச்சாக மல்லித்தலை சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு தேவை அப்படின்னா குழம்பு ஒரு கொதிஞ்சனையே ஒரு கொட்டைப்பாக்கு அளவு புளி சேர்த்துக்கங்க, புளியை கரைச்சி சேர்த்துக்கங்க. பழைய புளியாக இருந்தால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புளி கரைசல் சேர்த்த பின்னாடி ஒரு கொதி வந்த பின்னாடி அதுக்கப்புறம் மல்லித்தலை தூவி ஒரு 5 செகண்ட் கழித்து இறக்கிங்க. அவ்வளோதாங்க வெண்டைக்காய் குழம்பு.